1948ஆம் ஆண்டு மலாயாவில் அவசர காலம். காட்டுல இவரை பார்த்தாலே பயங்கரவாதிங்க நடுங்குவாங்க. துணிந்தவனுக்கோ மிரட்டல் எல்லாம் சாதாரணம். கம்யூனிஸ்ட் சவால் விட்டாங்க, சரண்டர் இல்லாட்டி உயிர் இருக்காது. கம்யூனிஸ்ட் இவரை குறிவைத்தனர். கம்யூனிஸ்ட் அவங்க குடும்பத்தையும் மிரட்டினாங்க. கம்யூனிஸ்ட் அவர் தலைக்கு 20,000 வெள்ளி வேலை பேசினார். மரணத்தின் விளிம்பிற்கே சென்றாலும் தொடர்ந்து பயங்கரவாதிகளை விரட்டிச் சென்றார். இந்த வேலை நாங்க வேணான்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவர் கேட்கல. கம்யூனிஸ்டையை கதிகலங்க செய்து மிரட்டலாக இருந்தவர்தான் கேப்டன் முக்தியார் சிங். ஆண்டு பயங்கர தாக்குதலுக்கு மத்தியில் வெற்றி உனது தோல்வி எனது என்று ஒப்புக்கொண்டு சரணடைந்த மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய உறுப்பினரான யப்யோ சின்னையே வளைத்து பிடித்தவர். 18 கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் காட்டில் சுட்டு வீழ்த்தியவர். பகைவர்களை தப்பாமல் குறிவைத்து சுடுவதில் சகலகலா வல்லவர். ஆனால் இவர் காவல்துறைக்கு வந்தது கட்டாயத்தின் பேரில். 1932ஆம் ஆண்டு இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கிராமத்தில் சௌடாகர் சிங் என்பவருக்கு அன்பு மகனாக பிறந்தவர்தான் முக்தியார் சிங். என்னோட தாத்தா எல்லாம் 19 நூற்றாண்டு தொடக்கத்துல மலாயாக்கு வந்துட்டாங்க. அப்போது தன்னுடைய பெரிய மாமாவுக்கு திருமணமாகி 4 வருடங்களாகியும் குழந்தை இல்லாத காரணத்தினால் முக்தியாரை தங்களது மகனாக வளர்க்க விரும்பி அவரை மலாயாவிற்கு அழைத்து வந்தார்கள். நான் மலாயாக்கு வரும்போது எனக்கு 4 வயசு. அப்புறம் நான் பத்து ரோட் ஸ்கூல்ல படிச்சேன். 1945ஆம் ஆண்டு முக்தியார் சிங் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கையில் ஜப்பானியர்கள் மலாயாவை கைப்பற்றினர். ஜப்பான் காலத்துல ஸ்கூல் எல்லாம் மூடிட்டாங்க, என் படிப்பும் போச்சு. 1948ஆம் ஆண்டு ஜப்பானியர்கள் சரணடைந்து பிரிட்டிஷார் மீண்டும் மலாயாவை ஆட்சி செய்தனர். அந்த காலகட்டத்தில் முக்தியாரின் குடும்பம் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தது. என்னோட மாமா ஏற்கனவே வில்கின்சன் ப்ராசஸ் கம்பெனில வாட்ச்மேனா இருந்தாரு. அங்க வேலைக்கு இன்னும் 4 பேர் வேணும் சொன்னாங்க. தன் மாமாவுக்கு உதவும் நோக்கிற்காக 10 கேவ்ஸில் இருந்த வில்கின்சன் ப்ராசஸ் எனும் நிறுவனத்தில் பாதுகாவலராக பணியாற்றினார். ஆனாலும் தான் விரும்பிய கல்வியை கற்பதிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. 2 மாசத்துக்கு அப்புறம் அவசர காலம் தொடங்கிருச்சு. நான் இருந்த இடத்துல அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், ஒரே சத்தமா இருக்கும். அப்போது அவரோடு பணியாற்றிய சக பாதுகாவலர்களுக்கும் அவருக்கும் திடீரென கையில் துப்பாக்கி கொடுக்கப்பட்டது. என்ன ஏது சொல்லாம கையில துப்பாக்கி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல துப்பாக்கி தாக்குதல் நடந்தது. துப்பாக்கியை முதலாக கையில் ஏந்திய இவர்களுக்கு அதை எப்படி முறையாக இயக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. இப்படியாக ஒரு வாரம் காலையில் துப்பாக்கியை தங்களுடைய மேலாளரிடம் ஒப்படைப்பதும் இரவில் கையில் வைத்துக் கொண்டு பயன்படுத்த தெரியாமல் விழிப்பதுமே வேலையாக இருந்தது. இந்த துப்பாக்கி எப்படி எல்லாம் பயன்படுத்தலான்னு யோசிச்சோம். அப்புறம் நான் கூட்டாளி சேர்ந்து எங்க கம்பெனிக்கு பின்னால உள்ள திடல்ல சுத்து பார்த்தோம். அவ்வளவுதான், பெரிய சத்தம். துப்பாக்கி அங்கே போட்டுட்டு ஓடி வந்துட்டோம். எங்க மேனேஜர் என்னாச்சு ஏதாச்சு ஓடி வந்து கேட்டாரு. துப்பாக்கி எப்படி பயன்படுத்தலான்னு தெரியல, அதனால்தான் சுட்டு பார்த்தோம் சொன்னோம். அதன் பிறகு இவர்களுக்கு முறையாக துப்பாக்கி சுடும் பயிற்சிகள் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இப்படி துப்பாக்கியை கையில் ஏந்த துவங்கிய முக்தியார் சிங் பின்னர் குறி சுடுவதில் கை தேர்ந்தவராகி பல குறி சுடும் போட்டிகளில் பரிசுகளையும் பதக்கங்களையும் தனக்கே சொந்தமாக்கிக் கொண்டார். குறி சுடுவதில் இவருக்கு நிகர் யாரும் இல்லை என்ற பெயரையும் பெற்றார்.
எங்க அப்பா ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் குறி சுடுற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாரு. அங்க நிறைய இளைஞர்கள் குறி சுட்டு பழகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சுட்டாங்களே தவிர யாரும் குறி பார்த்து சரியா சுட முடியல. அப்போ எங்க அப்பா சுட ஆரம்பிச்சாரு. அவரு சுட்டது அந்த வட்டத்துக்கு கொஞ்சம் மேல போயிடுச்சு. உடனே எல்லாரும் சொன்னாங்க, முத்தியாருக்கு வயசாயிடுச்சு, இனிமே பழைய மாதிரி குறி தப்பாம சுட முடியாதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா சுட்ட 6 புல்லட்ஸும் அதே இடத்துல குறி பாஞ்சது. அவரு வேணும்னு தான் அப்படி செஞ்சிருக்காரு. வில்கின்சன் ப்ரோசஸ் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போதுதான் திடீரென ஒரு நாள் தன் தாயாருக்கு உடல் நலக் குறைவாய் இருப்பதாக தகவல் வரவே வேலையையும் உதறி தள்ளிவிட்டு இந்தியாவுக்கு புறப்பட்டார். ஆனால் அவர் அங்கு சென்று சேர்வதற்கு முன்பாகவே தாயாரின் மரணச் செய்தி இவரை நிலைகுலைய வைத்தது. பின்பு பரிதாபமாய் மீண்டும் மலேசியாவுக்கு திரும்பினார் முக்தியார் சிங். அங்கே அவருக்காகவே அவர் விட்டு சென்ற வேலை மட்டும் அவரை தேடி வந்தது. அப்புறம் நானும் அந்த வேலையில சேர்ந்தேன். ஆனா எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. அங்க கத்துக்க புதுசா ஒன்றும் இல்லை. அன்னாடும் ராத்திரி துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு கம்பெனியை சுத்தி வர்றதுதான் வேலை. இதற்கிடையில்தான் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளின் அட்டூழியங்களை ஒடுக்குவதற்காகவே சிறப்பு போலீஸ் வனப்படை மலாயாவில் தொடங்கப்பட்டது. அப்பதான் போலீஸ் லெப்டினன்ட் அந்த போலீஸ் ஜங்கல் ஸ்குவாட்டுக்கு வாலண்டரியா ஜாயின் பண்றதுக்கு கேட்டாரு. நானும் என் வேலையை விட்டுட்டு அதுல சேர்ந்துட்டேன். முள்ளும் கல்லும் அடர்ந்த புதரும் கொடிய மிருகங்களும் சூழ்ந்த பயங்கர காடுகளில் துப்பாக்கி ஏந்தி துணிவுடன் தன் வீர பயணத்தை தொடங்கிய முக்தியார் சிங் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளையே நடுங்க வைக்கும் செயல் வீரரானார். ஒரு நாள் சாலையில் வாகனங்களை சோதனையிட்டுக் கொண்டிருக்கும் போது நான் என்னோட டீமை ரோடு எதிர்ப்போமா மறைஞ்சிருந்து யாராவது தப்பிக்க முயற்சி செஞ்சா அவங்கள பிடிக்க தயாரா இருக்கு சொன்னேன். அப்ப ஒரு லோரி வந்தது. அதுல ஏறக்குறைய 30-40 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. திடீர்னு 2 பேரு அந்த லாரியில இருந்து குதிச்சு ஓடுறாங்க. அவங்கள நாங்க உடனே பிடிச்சிட்டோம். லோரிய மறுபடியும் செக் பண்ணோம். அதுல 3 பேரு தொப்பி போட்டு இருந்தாங்க. அந்த தொப்பியை திருப்பி பார்த்தா அதுல கம்யூனிஸ்ட் சின்னம் இருந்துச்சு. அவங்களையும் நாங்க கைது செஞ்சோம். அந்த வீர செயலுக்காகவே அவருக்கு பதவி உயர்வும் கிடைத்தது. எனக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. நான் சுயமா செயல்பட எனக்குன்னு ஒரு தனியா டீம் கொடுத்தாங்க. எதிரிகளின் பலம் பலவீனம் அதனை அறிந்து செயல்பட துடித்தார். முறையான பயிற்சிகள் இல்லாத தனது படையினரை கொண்டு கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளோடு சண்டையிட பல சவால்களையும் எதிர்கொண்டார் முக்தியார் சிங். எப்போதும் கம்யூனிஸ்ட் அட்டாக் பண்ணும் போது தூரமா இருந்து அட்டாக் பண்ணுவோம். அதனால நாங்க சுட ஆரம்பிச்சதும் அவங்க தப்பி ஓடிடுவாங்க. 1953ஆம் ஆண்டு இப்போது சுபாங் விமான நிலையமாக இருக்கும் இடத்தில் தனது 30 வீரர்களோடு ரோந்து பணியை மேற்கொண்டார் முக்தியார் சிங். திடீர்னு அந்த போலீஸ் ஓடி வந்தாரு. எங்க ஓடுறன்னு நான் கேட்டேன். அவரு சொன்னாரு, சஜன் நிறைய கம்யூனிஸ்ட் அங்க நிக்கிறாங்க சொல்லிட்டு அவரும் ஓடிட்டாரு. அப்போது கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளின் அதிரடி தாக்குதல் இவர்களை கொஞ்சம் பின்வாங்கச் செய்தது. திடீர்னு அந்த கம்யூனிஸ்ட் சவால் விட்டாரு, சரண்டர் பண்ணு, இல்லைன்னா எல்லாரும் செத்துருவீங்க. ஆனாலும் முக்தியார் சிங் தொடர்ந்து தன் வீரர்களை தாக்குதல் நடத்தும்படி கட்டளையிட்டுக் கொண்டே அந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை நெருங்க முயற்சித்தார். நான் நிமிரும் போது நல்ல வேலை குண்டு என் தலைப்பால பற்றுச்சு, இல்லைன்னா உயிரே போயிருக்கும். அதன் பிறகும் முக்தியார் சிங் நிறுத்தவில்லை. மரணத்தை துச்சமாக கருதி தொடர்ந்து கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை விரட்டிச் சென்றார். நான் கிட்ட நெருங்கி அந்த கம்யூனிஸ்ட அட்டாக் பண்ண அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போதுதான் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை தாக்குவதற்கு முன்பாக அவர்களையும் விட நாம் பலம் பொருந்தி இருக்க வேண்டும் என்று தன் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட பிடிக்க முடியும்னா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது செய்யணும் என்னோட உயர் அதிகாரி சொல்லிட்டாரு. உயர் அதிகாரியின் அனுமதியோடு கடுமையான பயிற்சிக்கு ஆயத்தமானார் முக்தியார் சிங்.
நான் ஒரு டெம்பரரி ட்ரைனிங் கேம்பை உருவாக்குனேன். என்னோட அணியை பாதியா பிரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களே அட்டாக் பண்ணிக்கிட்டோம். அதுல உண்மையான துப்பாக்கி புல்லட்ஸை பயன்படுத்துறோம். கொஞ்சம் தவறு நடந்தாலும் உயிரே போயிடும். ஆரம்பத்துல இந்த பயிற்சியால என்னோட டீம் மிரண்டே போயிட்டாங்க. ஆனாலும் விடாம இந்த பயிற்சியை செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்தது. கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளின் கொட்டம் செலாங்கூர் மாநிலத்தில் உச்சம் பெற்றிருந்த சமயம் கெப்போங்கில் தனது நடவடிக்கை பணியை மேற்கொள்ள பணிக்கப்பட்டிருந்தார். ஏறக்குறை 11 மணி இருக்கும். நான் காட்டுல மரத்துக்கு அடியில உட்காந்துருந்தேன். திடீர்னு 2 பேரு வேகமா ஓடுனாங்க. நானும் என்னோட ஆளுங்கன்னு நினைச்சு முராத் சாயிட்னு பேரை சொல்லி கூப்பிட்டேன். அது கேட்டு அவங்க 2 பேரும் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. எனக்கு சந்தேகம் வந்து அவங்கள துரத்தினேன். அவர்களை துரத்தி சென்றதில் நேருக்கு நேர் அந்த பயங்கரவாதிகளை சந்தித்தார் முக்தியார் சிங். திடீர்னு அதுல ஒரு கம்யூனிஸ்ட் திரும்பி பார்த்து என்ன சுட்டான். அது என் மேல படல. உடனே நான் அவனை திருப்பி சுட்டேன். தோட்டா சரியா அவன் முதுகுல பாஞ்சுது. ஆனா அவன் காயம் பட்டும் ஓடிட்டான். அவன் கூட வந்த இன்னொரு கம்யூனிஸ்ட் துப்பாக்கியில சரியா என் நெத்தியில குறி வச்சான். அதுக்கு முன்னாடி நான் அவனை சுட்டுட்டேன். ஆனா காட் இஸ் கிரேட். ஏன் தோட்டா அவனோட கையில இருந்து துப்பாக்கி முனையில பட்டு தெரிச்சது. அவனோட தோட்டா என்னோட காலுக்கு கீழே விழுந்தது. அதன் பிறகு அந்த கம்யூனிஸ்டை நோக்கி சுடுகையில் 3 தோட்டாக்கள் தொடர்ந்து அவனை துளைத்த போதிலும் அவன் சாகவில்லை. பிறகு நான் அவனோட நெத்திய குறி வச்சு சுட்டதும் ரத்தம் ரொம்ப வந்தது. அவன் வலியால மிக பெரிய சத்தம் போட்டு அலறி துடிச்சான். நான் மறுபடியும் சுட்டு நான் அவனை ஒரேடியா கொண்டுட்டேன். ஆயிரத்து 1958ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் முக்தியாருக்கு பெரும் சவாலாக அமைந்த நாள். அதுவே சாதனையாகவும் மாறிய நாள். So there's a called Sungai Gantung. I say better follow, check the Sungai Gantung. Anybody have crossed that? சுங்கை கந்தோங்ல கம்யூனிஸ்ட் நடமாட்டம் இருக்கான்னு நாங்க ரோந்து பணிய ஆரம்பிச்சோம். While coming back, we followed another. He said there's another camp. While we're coming back, அந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதியை அங்கே கண்டதும் அவனை விரட்டிச் சென்று தாக்குதல் நடத்தினார். ஆனால் அப்போது அவருக்கே தெரியாது அவன்தான் மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை உறுப்பினர் யாப்கியோன் சிங். அவனுடைய தலைக்கு தான் அரசாங்கம் 20,000 ரிங்கிட் வெகுமதி அறிவித்திருந்தது. வாழ்வா சாவா என்ற போராட்டத்திற்கு மத்தியில் கம்யூனிஸ்ட் கிளர்ச்சிக்காரர்களின் முகாமிற்கே சென்று கையில் ஆயுதமின்றி அவனை சரணடையவும் வைத்தார் முக்தியார் சிங். சரண்டர் கம்யூனிஸ்ட்னு சொல்லி நான் அவனை ஒப்படைச்சேன். ஆனா போலீஸ் அவனை கோர்ட்ல நிக்க வச்சுட்டாங்க. இவரின் இந்த விவேகமான துணிகர செயலுக்கும் தந்திரமான முயற்சிக்கும் அங்கீகாரம் மற்றும் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் கொலோனியல் போலீஸ் என்கிற உயரிய பதக்கம் குவீன் எலிசபெத் பிறந்த நாளை முன்னிட்டு மலாயாவின் பிரிட்டிஷ் உயர் ஆணையாளர் சர் டொனால்ட் மெக்கில்விரி அவர்களால் வழங்கப்பட்டது. தற்காலிக போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த போதிலும் அடுக்கடுக்காக பல சாதனைகளை புரிந்த முக்தியார் சிங் திருமணத்தை மட்டும் தள்ளி போட்டுக் கொண்டே சென்றார். நான் எப்ப வீட்டுக்கு போனாலும் எங்க பாட்டி கேட்கிற ஒரே கேள்வி, எப்ப நீ கல்யாணம் பண்ண போற? நானும் இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு சொல்லி சமாளிச்சிருவேன். நான் ஒரு விசேஷத்துக்காக என் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் யதார்த்தமா அவரை தள்ளி போச்சோன்னேன். ஆனா அவர் உடனே கோச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என் மாமா கிட்ட போய் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கிறதாவும் கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறதாவும் சொன்னாரு. 1959 கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பஹாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். பென்தோங்கில் அவர் போலீஸ் நடவடிக்கை பிரிவு நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படி ஒவ்வொரு இடமாக அவர் மாற்றலாகி செல்லும் போதும் குடும்பத்தை கவனிக்கும் முழு பொறுப்பும் முக்தியாரின் மனைவியே சார்ந்திருந்தது. நான் கார் ஓட்ட பழகிக்கிட்டேன். எந்த ஒரு தேவைக்கும் சரி, ஆபத்துக்கும் சரி, அவசரத்துக்கும் சரி, ஸ்கூல்ல பிள்ளைங்களை வர்றதா இருந்தாலும் அவங்கள திரும்பி அழைச்சிக்கிட்டு வரத்துக்கும் நானே தனியா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டேன்.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது என் அப்பா ராணுவத்துல இருந்தாரு. அப்ப அடிக்கடி மாற்றலாகி போவாரு. நாங்களும் பஹாங் பினாங்னு வீடு மாறிக்கிட்டே இருப்போம். பினாங்லேயே 3 வருஷம். அங்கதான் நான் 1லேருந்து 3ஆப்பு வரைக்கும் படிச்சேன். அப்பெல்லாம் எங்க அப்பா ரொம்ப பிஸியா இருப்பாரு. நிறைய காசுன்னு சொல்லி அடிக்கடி வெளியே போயிருவாரு. அம்மா தான் எங்களை பாத்துக்குவாங்க. ஆனா அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு யூனிஃபார்ம்ல வரத பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கும். அவர் எப்போ வருவாருன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். சில சமயம் ஒரு வாரம் ஆகலாம், சில சமயம் ஒரு மாதம் கூட ஆகலாம். இவர் செய்யும் இந்த வேலையால் தன் குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்க முடியாமல் போனது மட்டுமில்லாமல் குடும்பத்தினருக்கு ஆபத்தையும் விளைவிப்பதாக இருந்தது. அவருக்கு நெத்தியில ஒரு மரு இருந்துச்சு. காட்டுல இருந்து வெளியே வந்ததும் எங்க பயங்கரவாதிங்க அந்த மருவை வச்சு தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களோ, அதனால தன்னோட குடும்பத்துக்கு ஆபத்து வந்துருமோன்னு அந்த மருவையே தன்னோட முகத்திலேருந்து எடுத்துட்டாரு. கம்யூனிஸ்ட் அவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடிச்சி தரவங்களுக்கு 20,000 ரிங்கெட் வெகுமதி தரதா வேலை பேசிட்டாங்க. எங்க குடும்பமே ரொம்ப வருத்தப்பட்டோம். அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல அவரை வேலை விட்டே நிக்க சொன்னோம். ஆனா அவரு அது எதையும் காதுல வாங்கிக்கல. ஏன்னா அவருக்கு அவரோட வேலை தான் முக்கியம். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை ஒடுக்கி அமைதியான சூழலுக்கு கொண்டு வந்த பிறகும் கூட முக்தியார் சிங் தொடர்ந்து தற்காலிக போலீஸ் அதிகாரியாகவே இருந்தார். அப்போதுதான் அவர் தனக்காக யோசிக்க தொடங்கினார். ஸ்லாங்கூர் போலீஸ் உயர் அதிகாரி எனக்கு நல்லா பழக்கம். அவர் மூலமா போலீஸ்ல பெர்மனன்ட் வேலைக்கு நான் மனு செஞ்சேன். பல சவால்களை காட்டில் தைரியமாக எதிர்கொண்ட இந்த வீரருக்கு போலீஸில் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. போலீஸ்ல நிரந்தரமா சேரணும் சொன்னா பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. போலீஸோட ரூல்ஸ் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்னோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. முன்னாள் பிரதமர் துன் அப்துல் ரசாக் அவர்களின் ஆதரவால் 1961ஆம் ஆண்டு தன்னார்வ முறையில் சேவையாற்றும் தந்தர வத்தானியாவிற்கு மாற்றலானார் முக்தியார் சிங். அங்கேயும் தன் கடமைகளை குறைவில்லாமல் செய்து வந்தார். நான் ராணுவத்துல இருக்கும்போது முக்தியார் சிங்கோட பயிற்சி மையத்துக்கு போயிருக்கேன். அங்க தந்திர வத்தானியாவில் முக்தியார் சிங் தன்னோட பயிற்சியாளர்களுக்கு மிக சிறப்பான முறையில பயிற்சி கொடுக்கறத நேரடியாவே பார்த்திருக்கேன். மிகவும் நேர்த்தியான முறையில பயன் தரக்கூடிய பயிற்சிகளை நுணுக்கமா கொடுப்பதில் வல்லவர். தன்னார்வ முறையில பயிற்சியை மேற்கொண்டிருந்த பயிற்சியாளர்களை எப்படி கவர்றதுன்ற வித்த முக்தியார் சிங்க்கு நல்லாவே தெரியும். பயிற்சியாளர்கள் அவர்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. முக்தியார் சிங்க பயிற்றுனரா பார்க்காம தங்களோட சொந்த அப்பாவாவே பார்த்தாங்க. அவருடைய நேர்மையாலும் கடமை உணர்வாலும் அவருக்காக மற்றொரு வாய்ப்பும் காத்திருந்தது. தந்திர வத்தானியாவோட தளபதி கர்னல் யூசுப் ஒரு நாள் பினாங்ல உள்ள எங்க கேம்புக்கு வந்தாரு. அப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்ட இருந்த போது இதுக்கு முன்னாடி உள்ள என்னோட வேலை எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டாரு. நான் போலீஸ்ல இருந்ததா சொன்ன போது அவர் ஷாக் ஆயிட்டாரு. உடனே எனக்கு மிலிட்டரி போலீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. 1978ஆம் ஆண்டு ராணுவத்தில் இருந்து கேப்டனாக பதவி ஓய்வு பெற்றார் முக்தியார் சிங். அதுநாள் வரை அவர் வழங்கிய சேவைக்கு குறைந்த சன்மானமே கிடைத்தது. என் மூத்த மகன் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டாரு. எனக்கு அந்த நேரத்துல வேலையும் இல்லை, பென்ஷனும் இல்லை. இந்தியா மணிப்பால் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வாய்ப்பு கிடைச்சி முன் பணமா 25,000 ரிங்கிட் கட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருந்துச்சு. பணப்பற்றாக்குறையின் காரணமாக முக்தியார் சிங் தனது வீட்டையும் விற்று தன் மூத்த மகனை இந்தியாவிற்கு மருத்துவம் படிக்கவும் 2வது மகனை இங்கிலாந்திற்கு சட்டத்துறை படிக்கவும் அனுப்பி வைத்தார். என் அப்பாவோட அந்த தியாகத்தை இன்னைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன். அவரோட கடைசி காலத்துக்குன்னு வச்சிருந்த சொத்தை என் படிப்புக்குன்னு வித்துட்டாரு. அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு டாக்டரா இருக்கேன். நாட்டுக்காக உழைப்பதில் தீவிரமாக செயல்பட்ட போதிலும்
நல்ல தகப்பனாக பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் தன் கடமையிலிருந்து அவர் தவறவில்லை. பதவி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தன் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் தொடர்ந்து பல வேலைகளை செய்து வந்தார். மோட்டோரோலால கொஞ்ச நாள் பாதுகாவலரா வேலை செஞ்சாரு. ஆர்மியில அவரோட வேலை செஞ்ச இன்னொரு அதிகாரி நியூ ஸ்ட்ரீட் டைம்ஸ் குரூப்ல வேலை இருக்கிறதா சொல்லி அப்பாவை அங்க கூப்பிட்டாரு. அப்பாவும் அங்க தலைமை பாதுகாப்பு அதிகாரியா மட்டும் இல்லாம தலைமை போக்குவரத்து அதிகாரியாவும் நியமிக்கப்பட்டிருந்தாரு. எல்லோருடைய நம்பிக்கைக்கும் ஏத்த மாதிரி வேலை செஞ்சாரு. எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் ரொம்ப டிசிப்ளினாவும் பொறுப்பாவும் வேலை செய்வாங்க. ஏன்னா அவர் கொடுத்த பயிற்சி எல்லாமே சாதாரண செக்யூரிட்டிக்கான பயிற்சி கிடையாது, ஒரு ராணுவ வீரருக்குரிய பயிற்சி. என்னோட ஒரு நண்பர் US எம்பசியில செக்யூரிட்டியா இருக்காரு. அவர் அங்க தேர்வானதுக்கு காரணமே கேப்டன் முத்தியார் சிங் வழங்கிய பயிற்சி தான். இவர் நாட்டை காக்கும் மாவீரனாக மட்டுமின்றி சமுதாயத்திற்கு சேவையாற்றும் நல்ல சேவகனாகவும் இருக்கிறார். அவர் ஸ்லாயாங் குருடுவாரால 4 வருஷமா தலைவரா பொறுப்பேற்று இங்க உள்ள ஸ்லாயாங் சிக் சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு. மிஸ்டர் முத்தியார் சிங் சிறந்த தலைவரா குருத்வாரால பல சேவைகளை செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமா இங்க பஞ்சாபி பள்ளிய அவர் தான் முதல்ல துவக்கினார். சிலர் வெறும் பேச்சு தான், ஆனால் இவர் செயல்படுத்துவார். அதனால தான் இன்னைக்கும் அவருக்கு எல்லாருக்கிட்டையும் மரியாதை இருக்கு. அவர் இந்த குருத்வாரால தலைவரா இருந்த காலத்துல என்னென்ன திட்டங்களை போட்டாரோ அத்தனையும் செஞ்சு முடிச்சாரு. அவரு இந்த குருத்வாரால தலைவரா இருந்த போது இங்குள்ள பொது வசதிகளை மேம்படுத்தினாரு. அதை தவிர்த்து நிறைய ஆன்மீக திட்டங்களை உருவாக்கி அதிகமான இளைஞர்களும் குருத்வாராவுக்கு வர்றதுக்கு காரணகர்த்தாவா விளங்கியவரும் முக்தியார் சிங் தான். மலேசியத்தின் சுதந்திரம், தன்னாட்சி, உரிமை, அமைதி, பாதுகாப்பு வளப்பத்திற்கு வித்திட்டு நாட்டுக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடிய வீரச் செம்மல்களின் வரிசையில் இன்றும் கம்பீரமாய் வீற்றிருக்கிறார் கேப்டன் முக்தியார் சிங். அடர்ந்த காட்டில் பயங்கர இருட்டில் எதிரிகளோடு தாக்குதல் நடத்தும் போது கூட கலங்காத இந்த மாவீரனின் இப்போதைய கலக்கம்தான் என்ன? நாட்டுக்காக பல சேவைகள் செஞ்சிருக்கிறாரு. உயிரை பணயம் வச்சு கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளுக்கே மிரட்டலா இருந்தாரு. பல வருஷம் இப்படி வேலை செஞ்சவருக்கு பென்ஷன் கிடைக்காது ஒரு வேதனை தர்ற விஷயமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பணத்துக்காக இல்ல. இன்னைக்கு நானும் சரி என் தம்பியும் சரி நல்ல நிலைமையில இருக்கோம். எங்களாலேயே அந்த பணத்தை கொடுக்க முடியும். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது அங்கீகாரம். வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்த இவர் பணத்தால் உயராவிட்டாலும் மக்களின் மனதில் இன்று வரை உயர்ந்து நிற்கிறார். எனக்கு அப்பா இல்ல, எங்க தாத்தா தான் என்னை வளர்த்தாரு. இன்னைக்கு நான் பட்டப்படிப்பு படிக்கிறேன்னா காரணமே எங்க தாத்தா தான். இது வரைக்கும் எங்க தாத்தா என்னை பார்த்துக்கிட்டாரு. இனிமே என்னோட ஆசையெல்லாம் எங்க தாத்தாவை கடைசி வரையில நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் ராணுவ பதவி ஓய்வு பெற்ற சங்கத்துக்கு போய் நான் மருத்துவ தொடர்பான கருத்தரங்க நடத்தினேன். அந்த கருத்தரங்குக்கு வந்த எல்லாருமே முன்னாள் ராணுவ உயர் அதிகாரிகள். நான் தான் கேப்டன் முத்தியார் சிங்கோட மகன்னு தெரிஞ்சதும் எனக்காக எழுந்து நின்று எல்லாரும் கை தட்டினாங்க. நான் அப்படியே மனம் குளிர்ந்து போயிட்டேன். அங்க உள்ள எல்லாருக்குமே எங்க அப்பாவை நல்லா தெரிஞ்சிருந்தது. அவரு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோவா இருந்திருக்காரு. ரொம்ப டிசிப்ளின். டிசிப்ளினுக்கு மறுபேரே அப்பா தான். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும், ஒரு வேலையை செஞ்சா முழுமையா செய்யணும், இல்லைன்னா அந்த வேலையை தொடங்க கூடாது. அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், கடுமையான உழைப்பாளி.
எங்க ஆசையெல்லாம் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்காவது அவர் எங்க கூட வாழணும். என்னோட பேர பிள்ளைங்களும் அதை பார்க்கணும். நான் பெருமையா அவங்க கிட்ட சொல்லணும், இப்பேற்பட்டவர் தான் என்னோட அங்கிள் முக்தியார் சிங்னு. நாட்டின் சுபிட்சத்திற்காக போராடிய போராட்டங்கள், பட்ட கஷ்டங்கள், நெருக்கடிகள், கையாண்ட வியூகங்கள், மண்ணுயிர் காக்க தன்னுயிர் ஈந்த தயாராய் இருந்த தருணங்கள் அனைத்தையும் மீறி ஒவ்வொரு நொடியும் பின்தொடர்ந்த மரணத்தையும் துச்சமாக எதிர்கொண்டு பயங்கரவாதிகளை வேரோடு அழிக்க காட்டிலேயே தனது பாதி வாழ்க்கையை தொலைத்த இவரின் தியாகங்களை சொற்களில் சுருக்கிட முடியுமா? உடல் மண்ணுக்கு உயிர் நாட்டுக்கு என்ற உறுதியோடு போராடிய கேப்டன் முக்தியார் சிங் மலேசிய போர் வரலாற்றில் முத்திரை பதித்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட சாகச வீரன்.